இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். OneUp Limited has equity share capital of ₹5 lakh divided into shares of ₹100 each. It wishes to raise further ₹3 lakh for expansion. By issuing equity shares only, ₹1 lakh by issuing equity shares and ₹2 lakh through debentures at 10% per annum. By raising term loan only at 10% per annum, ₹1 lakh by issuing equity shares and ₹2 lakh by issuing 8% preference shares. You are required to suggest the best alternative, giving your comment assuming the EBIT after expansion ₹1,50,000 and tax rate is 35%. கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, OneUp லிமிடெட் கிட்ட டோட்டலாக 5 lakh வந்து ஷேர் கேபிட்டல் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் 100 rupeesன்னு வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து 3 lakhs ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் எப்படிலாம் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க அதுதான் இந்த 4 ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஃபுல்லாகவே ஈக்விட்டி ஷேர்ஸாகவே ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 3 lakh இருக்குல்ல, இந்த 3 lakhயுமே ஈக்விட்டி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றாங்க. செகண்ட் ஆப்ஷன், இந்த 3 lakhல 1 lakh வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் 2 lakhs வந்து 10% டிபென்ச்சர்ஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, டேர்ம் லோன்னா டிபென்ச்சர்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 lakh ஃபுல்லாமே வந்து 10% டிபென்ச்சர்ஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸாகவும் 2 lakh வந்து 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்தது EBIT வந்து 1,50,000 இருக்குது. டேக்ஸ் ரேட்டு 35%. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு EBIT 4 ஆப்ஷனுக்குமே 1,50,000 போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது, ஃபுல்லாகவே ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது, நில். செகண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh இருக்கா, இந்த 2 lakhக்கு 10% டிபென்ச்சர்ஸ். அப்போது 2 lakh into 10% போட்டோன்னா 20,000 வரும். தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, பை ரைசிங் டேர்ம் லோன் ஒன்லி அட் 10% per annum. இந்த 3 lakhயுமே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க 10%க்கு. அதனால 3 lakh into 10% போட்டோன்னா 30,000 வரும். ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். ஸோ அதுக்கும் நில். இப்போ வந்து இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு EBT கிடைக்கும். 1,50,000, 1,30,000, 1,20,000, 1,50,000 கிடைக்கும். அதுலேருந்து டேக்ஸை வந்து லெஸ் பண்ணணும். டேக்ஸ் நம்மளுக்கு 35% கொடுத்துருக்காங்களா. ஸோ 1,50,000 into 35% போட்டோன்னா 52,500 வரும் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு. செகண்ட் ஆப்ஷனுக்கு 1,30,000 into 35% போட்டோன்னா 45,500 வரும். தேர்ட் ஆப்ஷனுக்கு 1,20,000 into 35% போட்டால் 42,000 வரும். ஃபோர்த் ஆப்ஷனுக்கு 1,50,000 into 35% போட்டோன்னா நம்மளுக்கு 52,500 வரும். இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து EAT வரும் 9,500, 84,500, 78,000, 97,500. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து லெஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் எதுலேயுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷனில் மட்டும் 2 lakhக்கு 8% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 lakh into 8% போட்டால் 16,000 கிடைக்கும். இப்போது இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். 97,500, 84,500, 78,000, 81,500. ஓகேவா. இப்போ நம்ம வந்து EPS கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 lakh இருக்கா, இந்த 5 lakh டிவைடட் பை 100 போட்டோன்னா நம்மளுக்கு 5,000 கிடைக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே 3 lakh ரைஸ் பண்ணுறாங்களா, இந்த 3 lakh டிவைடட் பை 100 போட்டோன்னா நம்மளுக்கு 3,000 கிடைக்கும். ஸோ
5000 3000 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8000 கிடைக்கும். 5000 வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். அடுத்தடுத்த ஆப்ஷனில் அவங்க எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் ரைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். 1 lakh டிவைடட் பை 100 போட்டோன்னா நம்மளுக்கு 1000 வருமா? இப்போது அந்த 5000 கூட 1000ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலாக 6000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷனில் வந்து ஃபுல்லாகவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டிபென்ச்சர்ஸாக எடுத்துட்டாங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து இதில் எதுவுமே ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாதா? வெறும் நம்ம இந்த 5 lakhலேருந்து 100 டிவைட் பண்ணுறோம்ல, 5000 வருதா? அந்த 5000 மட்டும்தான் ஈக்விட்டி ஷேர்ஸாக எடுத்துக்கணும். ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கா, 1 lakh டிவைடட் பை 100,000 வருமா? ஸோ இதுக்கும் 5000 + 1000 போட்டோன்னா 6000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இபிஎஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ 97,500 டிவைடட் பை 8000 போட்டோன்னா நம்மளுக்கு ₹12.19 வரும், 19 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 84,500 டிவைடட் பை 6000 போட்டோன்னா 14.08 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 78,000 டிவைடட் பை 5000 போட்டோன்னா 15.6 கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து 81,500 டிவைடட் பை 6000 போட்டோன்னா 13.58 கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு பிகாம் ரிலேட்டடில் நிறையா சம்ஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.